வணக்கம் நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இஸ்ரேலில் நடக்கிற சில அடையாளங்களை பற்றி நாம் பார்ப்போம். ஏப்ரல் 21, 2020 அன்று யூத தேசமான இஸ்ரேல் நேஷனல் ஹாலோகாஸ்ட் மெமோரியல் டே, அதாவது தேசிய இன அழிப்பு நினைவு நாளை அனுசரிச்சாங்க. மற்றும் இது எபிரேய மொழியில யாம் ஹஷா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில நாம ஹாலோகாஸ்ட்னா என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஹோலோகாஸ்ட் என்பது நாஜிக்கள் முதலாவது ஐரோப்பாவிலும் பின்னர் உலகமெங்கும் உள்ள யூதர்களை இனப்படுகொலை செய்ய எடுத்த முயற்சி. நாஜிக்கள் யூதர்களை அவர்களின் மத நம்பிக்கைக்காகவும் இனத்துக்காகவும் மிகவும் வெறுத்தனர். அவர்கள் முழுவதுமாக யூதர்களை அழிப்பதற்கு 1933 துவங்கி 1945 இரண்டாம் உலகப் போர் முடியும் வரை பல முறைகளில் முயன்றனர். 1933 உலக சரித்திரத்தில் ஓர் திருப்பு முனை. நாஜிக்கள் மக்களாட்சி முறை மூலம் ஆட்சியை பிடித்தனர். பின்னர் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களாட்சியின் சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டனர். பின்னர் தங்களுக்கு எதிரானவர்களை வதம் செய்தனர். அதிலும் மிக குறிப்பாக யூத இன மக்களை அழிப்பதில் சுகம் கண்டனர். நாஜிக்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது உலகமெங்கும் கிட்டத்தட்ட 1.6 கோடி யூதர்கள் இருந்தனர். இவர்களில் 90 லட்சம் பேர் ஐரோப்பாவில் வசித்து வந்தனர். இதில் ஜெர்மனியில் மட்டும் 50 லட்சம் பேர் வாழ்ந்து வந்தனர். நாசியின் யூத எதிர்ப்பாளர்களின் கூற்றுப்படி ஆரியன் இனத்தை சேர்ந்த ஜெர்மனிய மக்கள் மனித குலத்தின் ஒரு முன் உதாரணம் அப்படின்னு கருதுறாங்க. ஆரியர்கள் தங்களை திறமையும் நாகரிகமும் நிறைந்த உயர் ஜாதியினர் என்று தவறாக எண்ணினர். அவர்கள்தான் சமுதாயத்தை உயர்த்துபவர்கள் என்று எண்ணினர். யூதர்களோ அதற்கு எதிர்மறையானவர்கள், ஒட்டுண்ணி போல் வாழ்பவர்கள், சமுதாயத்தை அழிப்பவர்கள் என்று கூறினர். நோய் கிருமிகள் உடலை உள்ளிருந்து அழிப்பது போல யூதர்கள் ஜெர்மனியை அழித்து விடுவார்கள் என்று கூறினர். நாஜிக்கள் யூதர்களை ஜெர்மன் சமுதாயத்தில் இருந்தும் அவர்களது பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம் ஆகியவைகளிலிருந்து தனிமைப்படுத்த முயன்றனர். 1993ஆம் ஆண்டு நாசிக்கள் அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து யூதர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண யூதர்களின் கேள்வி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் யூதருக்கு எதிரான சட்டங்களை இயற்றி அவர்களின் ஓட்டுரிமை, குடியுரிமை ஆகியவற்றை பறித்து அவர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியேறும்படி வழிவகுத்தனர். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக 1938 நவம்பரில் நாடு முழுவதும் வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான யூதருடைய வீடுகளும் கடைகளும் உடைக்கப்பட்டு சின்ன பின்னமாகின. 1500 யூத கோயில்கள் எரிக்கப்பட்டன. 100 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 30,000 யூதர்கள் கைது செய்யப்பட்டு சிறைவசம் செய்யப்பட்டனர். அந்நாள் கிறிஸ்டல் நைட் புரோகிராம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கொடுமைகளால் பல யூதர்கள் நாட்டை விட்டு வெளியேறும்படியான நிலை ஏற்பட்டது. 1933 முதல் 1939 வரை ஜெர்மனியில் இருந்த யூதர்களில் பாதி பேர் வெளியேறினர். அதில் அண்டை நாடுகளில் குடியேறிய பலர் மீண்டும் ஜெர்மனியிடம் அகப்பட்டனர். ஐரோப்பாவை விட்டு வெகு தொலைவில் சென்றவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டனர். 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலாந்து மீது படையெடுத்து இரண்டாம் உலகப் போரை துவக்கியது. இதில் மேலும் 20 லட்சம் யூதர்கள் ஜெர்மனியிடம் அகப்பட்டுக் கொண்டனர். சில மாதங்கள் கழித்து ஜெர்மனி நார்வே, டென்மார்க் ஆகிய நாடுகள் மேல் படையெடுத்து அதை பிடித்துக் கொண்டது. பின்னர் மேற்கு ஐரோப்பாவை ஆக்கிரமித்து ஹாலந்து, பெல்ஜியம், லாக்சம்பர்க், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை கைப்பற்றியது. 1940 அவங்களுடைய எல்லா கைப்பற்றலுக்கு அப்புறம் 3ஆம் ரிச்சில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் ஜெர்மனியர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாம
தங்கள் ஆளுகைக்கு உள்ள இருந்த ஐரோப்பாவின் பிரதேசங்களில் இருந்த பல லட்சக்கணக்கான யூதர்கள் தான் பெரும் பிரச்சனையாக இருந்தாங்க. இந்த யூதர்களை என்ன செய்யலாம் என்று ஜெர்மனியர்கள் ஆலோசித்தனர். எங்காவது ஒரு பெரும் ஒதுக்கிடத்தில் சிறை போல் அமைத்து அவர்களை தனிமைப்படுத்த எண்ணினர். லஃப்லின் என்ற இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கலாமா என்று எண்ணினர். ஆனால் அது நடைமுறைப்படவில்லை. அவர்களை ரஷ்யாவுக்குள் துரத்திவிட முயன்றனர். ரஷ்யா அதை ஏற்கவில்லை. ஐரோப்பாவை விட்டு வெகு தொலைவில் உள்ள மடகாஸ்கர் தீவில் அவர்களை நாடு கடத்த எண்ணினர். அதுவும் நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை. எனவே போலந்தை வெற்றி கொண்டவுடன் அதில் ஒரு பகுதியில் தற்காலிகமாக யூதர்கள் அனைவரையும் சிறை பிடித்து வைத்தனர். இறுதியாக அவர்களை என்ன செய்யலாம் என்று முடிவு செய்யும் வரை இதுவரைக்கும் நாம இஸ்ரேல நடக்கிற சில அடையாளங்களை பத்தி பார்த்தோம். இவையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு நிச்சயம் ஒரு இடைவேளை வேணும். எங்கும் போயிடாதீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்களை நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். இடைவேளைக்கு முன்னாடி நாம இஸ்ரேலில் நடக்கிற சில அடையாளங்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம். வாங்க நாம அதை தொடர்ந்து பார்க்கலாம். படுகொலையை பற்றி நினைவு கூறவும் மற்றும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் சிறந்த இடம் எருசலேமில் உள்ள யாத் வஷிம். இந்த பரந்த மற்றும் அழகான அருங்காட்சியகம் நாஜி ஜெர்மனியால 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டதை வரிசைப்படுத்த, நினைவூட்ட மற்றும் கற்றறிய அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. யூத மக்களுக்கு ஹாலோகாஸ்ட் என்றால் என்ன என்பதை அறிய பள்ளி குழுக்கள், வருகை தரும் தலைவர்கள் மற்றும் வீரர்கள் அனைவரும் இங்கு கொண்டு வரப்படுறாங்க. அருங்காட்சியகம் கலை ரீதியாக கதையை சொல்லுது. இதை பார்ப்பவர்கள் படுகொலையின் பயங்கரத்தை தாங்க முடியாமல் நிலை குலைந்து கண்ணீர் விடுகின்றனர். ஒரு மண்டபத்தில் கொல்லப்பட்டவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டு அவர்களின் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 60 லட்சம் பேர் பட்டியலிடப்பட்டு நினைவு கூறும்படி இது பொறிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இஸ்ரேல் நாட்டின் உருவாக்கமும் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சியோனிஷம் சிறைச்சாலைகளிலும் ஐரோப்பாவிடமிருந்து வெளிவந்த அகதிகள் மன உறுதியுடன் தங்கள் மக்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்கிய வரலாற்றை கூறுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் சில பேராக இஸ்ரேலில் குடியேறிய யூதர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பின் வெகு திரளாக இங்கு வந்தனர். 1941ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதியன்று ஆபரேஷன் பார்பரோசா என்னும் திட்டத்தின் கீழ் ஜெர்மனி சோவியத் ஒன்றியத்துக்கு எதிராக படையெடுத்தது. இந்த படையெடுப்பில் ஜெர்மனியர்கள் தாங்கள் சோவியத் ஒன்றியத்துடன் ஆகஸ்ட் 1939 செய்திருந்த உடன்படிக்கையை முறித்து போர் தொடுத்தனர். ஏனென்றால் ஜெர்மனியர்கள் தங்களின் உலகை அடிமைப்படுத்தும் திட்டத்துக்கு சோவியத் ஒன்றியத்தின் பொது உடைமை கொள்கை எதிராக இருக்கும் என்று அஞ்சினர். மேலும் போல்ஷிவிசம், அதாவது லெனினால் உருவாக்கப்பட்டு உழைக்கும் மக்களுக்கு சரியான உரிமைகளை கொடுக்கும் கொள்கை தங்களின் உலகை அடித்து வாயில் போடும் ஆசைக்கு தடையாக இருக்கும் என்று பயந்து நடுங்கினர். பொது உடைமை கொள்கையும் உழைக்கும் மக்களின் எழுச்சியும் நாஜிக்களின் உலகை விழுங்கி ஆளும் கொடுங்கோல் ஆட்சிக்கு தடையாக அமையும் என்றும் பேரறிவாளிகளாகிய யூதர்கள் இந்த கொள்கைக்கு ஒத்த இறைவனின் ஆணைகளை நிலைநாட்ட முயல்வர். எனவே அவர்களை கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று எண்ணினர். யூதராகிய காரல் மார்க்ஸ் தான் பொது உடைமை கொள்கையை எழுதினார். எனவே உலகிலேயே பெரிய பொது உடைமை நாடாகிய சோவியத் ஒன்றியம் யார் தலைவராக இருந்தாலும் யூத சட்டங்களை பின்பற்றும் நாடுதான். எனவே அந்த நாடு அழிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். இது வழக்கமான போர் சட்டங்களின் அடிப்படையில் போராடப்படும் போர் கிடையாது.
இது வழக்கமான போர் சட்டங்களின் அடிப்படையில் போராடப்படும் போர் கிடையாது. இது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான படுகொலைக்கு உட்படுத்த போகிற ஒரு மாபெரும் போராகும். ஜெர்மனிய சோவியத் ஒன்றியத்திற்கு படையெடுக்க தொடங்கிய உடனே SS அதாவது ஸ்கர்ட்ஸ்டஃபலின் சிறப்பு கொலைப்படை மற்றும் ஜெர்மனிய காவலாளிகள் புகுந்து யூதர்களையும் மற்ற கம்யூனிச அதிகாரிகளையும் கொன்றாங்க. ஆனால் எப்படி இருப்பினும் அவங்களுடைய முக்கிய இலக்காக இருந்தவங்க யூதர்கள் தான். 1941 முடிவில் 6 மாத காலத்தில் 8 லட்சம் யூதர்களை கொலை செய்து விட்டனர். இதை படிப்படியாக அதிகரித்து எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று விரும்பினர். ஜெர்மனியர்கள் தாங்கள் வென்றெடுத்த நாடுகளில் உள்ள பல லட்ச யூதர்களை நாடு கடத்த இடமில்லை என்று கண்டவுடன் அவர்களை கொல்வதுதான் ஒரே வழி என்று சதித்திட்டம் செய்து முடிவெடுத்தனர். ஆனால் இந்த இறுதி முடிவு பல கட்டங்களுக்கு பின் எடுக்கப்பட்டது. அவர்கள் 3ஆம் ரீக்கின் எல்லைக்குள் வாழும் யூதர்களையும் சோவியத் ஒன்றியத்தில் வாழும் யூதர்களையும் ஒரேடியாக அழிக்க எண்ணினர். நாஜிக்களின் நேச நாடாகிய ரொமேனியா, தன் எல்லையாகிய ரொமேனியா, உக்ரைன் ஆகிய நாடுகளில் வாழ்ந்த யூதர்களை ஏற்கனவே கொல்ல துவங்கி இருந்தது. போலந்தில் குறிப்பாக ஒடிலோ கிளாபோனிக் என்ற SS தளபதி தன் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்களில் இருந்து 20 லட்சம் யூதர்களை ரீன்ஹார்ட் நடவடிக்கை என்ற பெயரில் கொல்ல துவங்கினார். 1941 நடுவில் விஷவாயு நிறைந்த மூடு வண்டிகளில் பல யூதர்களை அடைத்து கொலை செய்தனர். அதிகபட்சம் எவ்வளவு பேரை கொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி செய்து கொலை வண்டிகளை நவீனப்படுத்தினர். ஷெல்னோ என்ற இடத்தில் ஒரு புதிய கொலை முகாம் 1941 டிசம்பரில் அமைக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் ஆஸ்விட்ஸ் என்ற இடத்தில் ஒரு கொலை முகாம் வேறு நச்சு காற்றுடன் உருவாக்கப்பட்டது. 1941 செப்டம்பரில் பூச்சிக்கொல்லி மருந்தான ஜைக்ஸான் பி அதாவது பிரிசிக் ஆசிட் நச்சு வாயுவை உருவாக்கும் முறையாக கடைபிடிக்கப்பட்டது. ஐரோப்பாவில் உள்ள எல்லா யூதர்களையும் இந்த கொலை முகாம்களுக்கு கொண்டு வந்து நச்சு வாயுவை செலுத்தி கொள்வது யூத பிரச்சனைக்கு இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலக சரித்திரத்திலேயே அக்விடஸ் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரியதும் நவீனமானதும் பயங்கரமானதுமான கொலை முகாமாக மாறியது. ஆயிரத்தி 1942 ஆண்டின் முடிவில் ஜெர்மனியர்கள் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டிருந்தாங்க. ஆனா இவங்களை தவிர ஐரோப்பாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் இன்னும் பல லட்சக்கணக்கான யூதர்கள் கைது செய்து கொலை செய்யப்படும் மையங்களுக்கு கொண்டு வர மீதம் காத்துட்டு இருந்தாங்க. 1943 ஆண்டின் போது அவர்கள் அந்த பணியை 2ஆம் உலகப் போரின் போது மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போர் முடியும் வரை கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. 1943 இது உச்சக்கட்டத்தை அடைந்து கொலைக்களமான பிர்கனு, அக்விட்ஸ் ஆகியவை 1943 முழு திறனை அடைந்து கிரீஸ், இத்தாலி, ஹங்கேரி போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட யூதர்களை வேக வேகமாக கொன்று குவித்தது. 1944 4,37,000 யூதர்கள் ஹங்கேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய யாவரும் உடனடியாக கொல்லப்பட்டனர். இறுதியாக அக்விட்ஸில் 10 லட்சம் பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இவர்களில் பெரும்பான்மையானோர் யூத இனத்தவர். இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் ஜெர்மனியர்கள் படுதோல்வி கண்டனர். சோவியத் ஒன்றியத்தின் செம்படை அக்விட்ஸை நெருங்குவதை அறிந்தவுடன் மீதமிருந்த 57,000 யூதர்களையும் உறைபனி மேல் விரட்டியடித்து பலரை கொன்றுவிட்டனர். 1945 ஆண்டு ஜனவரி 27 சோவியத் ஒன்றியத்தின் செம்படை அக்விட்ஸை மீட்டபோது சில 1000 யூதர்கள் தான் உயிரோடு இருந்தனர். நாம இந்த ஹோலோகாஸ்டின் சம்பவங்களை எல்லாம் ஒன்றிணைத்து பார்த்தோம்னா நாசிகள் தங்களுடைய இலக்குகளை சிலவற்றை அடைஞ்சிட்டதாக நாம பார்க்கலாம். ஆனா எல்லா இலக்குகளையும் அவங்களால அடைய முடியல. அவர்கள் 60 லட்சம் யூதர்களை கொன்றளித்தனர். இன்று வரை
அந்த இழப்பு ஈடுகட்டப்படவில்லை. இரண்டாம் உலகப் போருக்கு முன் கிட்டத்தட்ட 1.7 கோடி யூதர்கள் உலகமெங்கும் வாழ்ந்தனர். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இது 1.1 கோடியாக குறைந்தது. இன்று உலகமெங்கும் 1.3 கோடி யூதர்கள் வாழ்கின்றனர். ஜெர்மனியர் யூதர்களின் கலாச்சாரம், அவர்களுடைய ஈட்டிஷ் மொழி ஆகியவற்றுக்கு மிகவும் கேடு விளைவித்து விட்டனர். பல யூத சமுதாய குழுக்கள் மீண்டெடுக்கப்பட முடியாத உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டனர். ஒரு வகையில நாசிகள் தங்கள் இலக்குகளை அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க முழுமையா வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா யூதர்கள் அழிக்கப்படாம நம்ம மத்தியில இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. யூதர்கள் இரண்டாம் உலக போரில் ஜெயிக்கல, ஆனால் யூதர்கள் அந்த போரில் தாக்கு பிடிச்சாங்க. இது நாசிகளுக்கு ஒரு தோல்வியா அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த யூத இனம் அழிக்கப்படாம இருப்பதற்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து மீண்டுமா தம்முடைய தேசத்துல பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு என்பதாலதான். இஸ்ரேல் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகடிகாரமா இருக்கு. அதை பார்க்கும்போது நாம எந்த காலகட்டத்துல எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிஞ்சிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போறாரு. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். யாத் வாஷ்யம் என்றால் என்ன? பதில் எண் 1 யூத நினைவு மண்டபம், பதில் எண் 2 ஹாலோகாஸ்ட் நினைவு மண்டபம், பதில் எண் 3 இஸ்ரேல் நினைவு மண்டபம். உங்கள் சரியான பதில்களை எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால அவர்களும் நம்ம கடைசி நாட்கள் வாழ்கிறோம் என்பதை அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில நீங்க ஏதேனும் தவற விட்டுருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்க அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் செய்யவோ, ஷேர் செய்யவோ, கமெண்ட் செய்யவோ மறக்காதீங்க. நினைவிருக்கட்டும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அதனாலதான் நம்மை சுற்றி அடையாளங்கள் எல்லாம் நடக்குது. மாரநாதா.